இன்றைக்கி அன்பு மைண்ட் வாய்ஸில் லென்த்தி வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரியா? பொதுவாக நம்ம ஏதாவது கோயிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எந்த கோயிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறோமோ அந்த கோவிலில் இருக்கிற சாமி நம்மளை பார்க்கணுன்னு நினச்சா மட்டும்தான் அந்த பிளானே நமக்கு போட்டு கொடுப்பாரு. அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச பிளானில் திடீர்னு கிளம்புன திருக்கோஷ்டியூர் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எப்பயும் போல் ஒர்க்கு கிளம்புற டைமுக்கே நானும் எங்கள் அம்மாவும் திருக்கோஷ்டியூர் போகலான்னு கிளம்பிட்டோம். பஸ்ஸில் ஏறின உடனே 2 சீட்டு எங்களுக்காக கிடச்சது. நாங்கள் 2 பேரும் அதிலே உட்காந்துக்கிட்டோம். ஜன்னல்கிட்ட எப்பயுமே நான் தான் உட்காருவேன், ஏன்னா நான் ரொம்ப வேடிக்கை பார்ப்பேன். அப்படி போகிற வழியில் வேடிக்கை பார்த்துட்டே போகும்போது கேந்தி பூத்தோட்டம், ரோஜா பூத்தோட்டம், பருத்தி காடு, வயல் காடு, தென்னந்தோப்பு, இந்த மாதிரி நிறையா பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பருத்தி காடெலாம் பார்க்கும்போது என்னோடய சின்ன வயசு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் காட்டுக்கு போகும்போது பருத்தி காடு இருக்கும், அதில் சின்ன பிஞ்சு பருத்தி இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்கோம் நாங்கள். அது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சு. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது வழியெல்லாம் பார்த்தா கட்சி கொடி. என்னன்னு பார்த்தா மோடி மதுரைக்கு நேற்று வந்திருக்காரு. அந்த டைமில் தான் நாங்கள் போனோம். கரெக்டாக அவர் கிராஸ் ஆகுறாரு போல். நாங்கள் அந்த பஸ்ஸில் இருந்தோம். ஆனால் நான் எட்டி பார்க்கல, ஏன்னா நான் விஜய் ஃபேன். அதனால் எனக்கு பார்க்கணுன்னு தோணல. நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் சைலண்ட்டாக இருந்துட்டேன். ஒருவேளை விஜய் நான் வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அங்கேயே இறங்கியிருப்பேன். கோயில் பிளானே கேன்சல் ஆகிருக்கும். அப்புறம் என்ன, கட் பண்ணால் பிள்ளையார்பட்டி. ஃபஸ்ட்டு பிள்ளையார்பட்டி போகலான்னு பிள்ளையார்பட்டி போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா கரெக்டாக 1:30, நடை சாத்துற டைம் 2 மணி. டைம் ஆகுது அப்படிங்கிறனால சீக்கிரமே க்யூவில் கூட நிற்காமல் டைரெக்டாக சாமியை பார்க்க அலோவ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட்டு அங்கேயே லன்ச் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருக்கோஷ்டியூர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் திருக்கோஷ்டியூர் பஸ் ஏறி கரெக்டாக தெப்பத்துக்கிட்ட இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டான்னு ஒரு பிளேஸில் உட்காந்தோம். அப்போ பார்த்தா குட்டி குட்டி குரங்கு அழகாக விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் பார்த்து நல்லா டைம் பாஸ் ஆச்சு. அப்புறம் என்ன, டைரெக்டாக தெப்பத்துக்கு போய் விளக்கு போட்டுடலாம். விளக்கு போடுற டைமில் ஒரு கன்ஃபியூஷன், விளக்கு போட்டு கோயிலுக்கு போகணுமா, கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போடணுமான்னு. அப்புறம் ஜென்ரலாக விளக்கு போட்டு தானே எந்த கோயிலுக்குனாலும் போவாங்க. அதேமாரியே தெப்பத்தில் விளக்கு ஏற்றிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி விளக்கு போட ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு விளக்கு, அம்மா ஒரு விளக்கு, என் சிஸ்டர் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்காக ஒரு விளக்கு, மொத்தம் 3 விளக்கு போட்டுட்டு கோயிலுக்கு போகலான்னு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் நிறைய கடை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அப்புறம் கோயில்கிட்ட வந்தாச்சு. சாமி பார்க்க போகலான்னு பொது தரிசனம் தான் போனோம் நாங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளை பார்க்குறதுக்கு நான் என்றைக்குமே காசு கொடுக்கவே மாட்டேன். பொது தரிசனம் தான் போவேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி சந்தோஷமாக சாமியை பார்க்கணும். ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம், அது பொது தரிசனம்னாலும் சரி, சிறப்பு தரிசனம்னாலும் சரி, க்யூவில் நம்மளால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எந்த கோயிலுக்குனாலும் போகலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் எந்த தரிசனம்னாலும் கூட்டமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் சாமி தரிசனம் கிடச்சது. சாமியை நல்லபடியாக பார்த்தோம், வெளியே வந்தோம். எல்லாருமே விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு வெளியவும் விளக்கு போடுவாங்க, தெப்பத்துக்கிட்டேயும் விளக்கு போடுவாங்க. நாங்கள் தெப்பத்துக்கிட்டே விளக்கு போட்டுட்டோம். பொதுவாக விளக்கு எரியும் போது பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி இந்த விளக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு திருப்தியாக, மன அமைதியாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரின்னு தெப்பத்துக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் அவ்வளோ கடை, எல்லாமே வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால் வீட்டுக்கு தேவையானது 1, 2 மட்டும் வாங்கிட்டு தெப்பத்துக்கு போய் விளக்கு எடுக்க போயிட்டோம் நாங்கள். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, வேறு ஒருத்தவங்க விளக்கு போடுவாங்க, அது அணையிற டைமில் 1 ரூபாய் காயின் போட்டு ஒரு விளக்கு மேலே இன்னொரு விளக்க மூடி கொண்டு நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டா நம்ம என்ன நினச்சாலும் அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அது நடக்கும். நானும் ஒன்று வேண்டி வச்சுருக்கேன், அது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது நடக்கிறப்ப கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் என்ன, அங்கேயே நைட் சாப்பாடு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளக்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எங்கள் ஊருக்கு பஸ் ஏறிட்டோம். அங்கேருந்து கிளம்பும்போது மணி 9 கிட்டத்தட்ட. எங்கள் ஊரில் இறங்கின டைம் 2. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் போங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும்.
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கோடி நன்றிகள். எல்லோரும் நல்லா இருக்கணும்.